வணக்கம். கேமராவோடு தலைமைச் செயலகத்திற்குள் நுழைந்த சிறுவர்கள். உடனே அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் அரசியல் களத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு திமுக கூட்டணியில் 28 கட்சிகளுக்கு மேல் இணைந்துள்ளன. மேலும் தமிழகத்தில் மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாவது வழக்கம். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது செய்யும் செயல்கள் பல சமூக வலைதளங்களில் வைரலாக பரவும். அந்த வகையில்தான் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. அதாவது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா, இது என்னுடைய தம்பி, இப்போது உங்களுக்காக ஒரு பாடல் பாடுவான் என்று 2 சிறுவர்கள் மல்லி மொழியில் பேசி இன்ஸ்டாகிராமில் போடும் வீடியோ மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று மக்களை கவர்ந்து வருகிறது. சமீபத்தில் கூட என் தம்பிக்கும் அனிருத்துக்கும் தான் போட்டி என்று கூறி தேவா ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதேபோல் தற்போது பிரபுதேவாவை பற்றியும் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் இன்று ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா என்று கூறி அந்த சிறுவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் சொன்னா நம்ப மாட்டீங்க, சிஎம் சாரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று கூறி தலைமைச் செயலகம் அலுவலகத்தில் உள்ள முதலமைச்சர் அறை இருக்கும் இடத்தை காண்பித்தனர். பின்னர் அந்த வீடியோவில் ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா, இன்றைக்கு சிஎம் சார் நம்முடன் இருக்கிறார் என்றும், சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, சார் உங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் சொல்லுங்கள் என்று கேட்க, அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் நல்லா போடுறீங்க தம்பி, ஆனால் அதுவே வேலையாக இருந்திடாம படிப்புல கவனம் செலுத்தாம இருந்திடக்கூடாது என்றும், படிப்பிலும் கவனம் செலுத்துங்கள் என்றும், உங்களுடைய குறிக்கோளை அடைய கவனமுடன் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் மிகவும் பரபரப்பாக பணியாற்றி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ மிகவும் கேசுவலாக சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறுவர்களை அழைத்து அவர்களோடு கலகலப்பாக உரையாடியதோடு மட்டுமல்லாது சிறுவர்களோடு சேர்ந்து மிகவும் ஜாலியாக ரீல்ஸும் எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் போட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.